பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கும் லேவியராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி அப்பா. இந்த டோராவிலே பஞ்சாகமத்திலே 3ஆவது புஸ்தகமாக இருக்கிற லேவியராகமத்தை சாங்டிஃபிகேஷனுக்கு நேராக, பரிசுத்தத்துக்கு நேராக, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று நீர் சொன்னதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு முழு புஸ்தகமே நீர் எங்களுக்காக எழுதி வைத்தபடியால் நன்றி தகப்பனே. அந்த லேவியர் ஆகமத்தில் உள்ள ஒவ்வொரு வசனங்களும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த வசனங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு, ஆண்டவரே நம்பிக்கையோடு நாங்கள் இந்த வசனங்களை தியானிக்கிறோம். எங்கள் மனது இந்த வசனங்களை உட்கொள்கிறது. எங்கள் ஆத்மாவுக்கு இந்த வசனங்கள் உணவாக இருக்கிறது. ஒவ்வொரு வசனமும் முக்கியப்படுகிறது அப்பா. லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் பல நேரத்தில் எங்களுக்கு புரியாமல் போனாலும் அதில் உள்ள ஆவிக்குரிய அர்த்தங்களையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு புரிய வைக்க முடியாது ஜெபிக்கிறோம். வேதத்தில் மிக முக்கியமாக 27 அதிகாரங்களோடு இருக்கிற இந்த லேவியராகமும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் வழி செய்வீராக, எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திருச்சபையே, இன்றைக்கு நாம் லேவியராகமத்தின் புஸ்தகத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இன்றைக்கு நாம் நம்முடைய 2ஆவது சாப்டருக்கு வந்திருக்கிறோம். அந்த 2ஆவது சாப்டர் கர்த்தர் எல்லாமே மோசஸ் கையில் சொல்லியிருக்கிறார். இந்த லேவியராகம புஸ்தகம் படிக்கும்போது நம்ம நேற்று கூட தியானித்தோம். படிக்கும்போது புரியாத மாதிரி இருக்கும். பயங்கரமான ஆழங்கள் இதில் புதைந்து கிடக்கிறது. நான் கூட நிறைய நேரத்தில் இதை படிக்கும்போது கடன்னு படிச்சிடுவேன். கடன்னு அப்படியே படிச்சிடுவேன். அதை புரிஞ்சிக்கணும்னு நினைக்க மாட்டேன். நம்ம நோட்டு பேனா எடுத்து எழுதி பார்த்தா கூட நிறைய நேரத்தில் புரியாது. ஏன்னா இது லேவியர்களுக்காகவே எழுதப்பட்ட ஒரு ஆகமம் அப்படின்னும் போது பகீரந்து நம்ம அடிக்கடி சொல்லுவோம், நான் லேவியனை போல் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். லேவியர்கள் அலுவலியாக சொல்லுங்கள், உடனே நம்ம அலுவலியாக சொல்லுவோம். லேவியர்களே, உங்களுக்குன்னு ஒரு ஆகமத்தையே கர்த்தர் எழுதியிருக்காரு. இல்லைங்க, அதெல்லாம் பழைய ஏற்பாடுங்க, நாங்களாம் புதிய ஏற்பாடு. கர்த்தர் என்னை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்காரு அப்படி இப்படின்னு நமக்கு தெரியாதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு நம்ம இருக்கக்கூடாது திருச்சபையே. அதனால தான் ஆண்டவர் நம்மளை எல்லாரையும் உட்காந்து இந்த லேவியர் ஆகமத்தை படிக்கக்கூடிய ஒரு கிருபை தந்தார். இப்போ மதர் சர்ச்சில், கிராண்ட் மதர் சர்ச்சிலலாம் இதை படிக்கிறாங்க. நம்மளும் படித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 2ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் ஹீப்ரு பைபிளே டனாக் அப்படின்னு சொல்லுவாங்க. டா நா க 3 எழுத்து. டா என்றால் டோரா, நா நபீம், கனா கெத்துபீம். ஸோ அதில் உள்ள அந்த டோரா இருக்குல்ல, அந்த டோராலே 5 புஸ்தகம் இருக்குது. ஆதியாகமும், யாத்திரையாகவும், லேவியராகவும், எண்ணாகவும், ஊபாகமும் 5 இருக்குல்ல. அதில் ஆதியாகவும் யாத்திரையாகவும் போக இது லேவியராகும் என்கிற வார்த்தைக்கு ஹீப்ருவில் வஈக்ரா என்று அர்த்தம் இருக்குது. வாவ் என்கிற எழுத்து, யோத் என்கிற எழுத்து, கூஃப் என்கிற எழுத்து, ரேஷ் என்கிற எழுத்து, ஆலெஃப் என்கிற எழுத்து. வஈக்ரா அப்படின்னா அண்ட் ஹீ கால்ட், அவர் பின்னும் அவர் அழைத்தார். ஸோ லேவியர் ஆகமத்தினுடைய பிகினிங்கே நம்மளை ஆண்டவர் அழைச்சிருக்கார் அப்படின்றத காட்டுது. அஃப்கோர்ஸ் நம்ம இந்த புஸ்தகத்தை எடுத்து வச்சுட்டு யூதர்கள் கையில் போய் என்னை ஆண்டவர் அழைச்சார்னா டப்புன்னு அடிச்சிருவாங்க. எங்கள் தாத்தாவை தான் அழைச்சார், எங்கள் மோசஸ் அழைச்சார், எங்கள் ஹேரோன்னு அழைச்சார், எங்கள் லேவி கோத்திரத்தை அழைச்சார், நீ யாருடா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனால இந்த புஸ்தகம் நமக்கு பழிக்கும். நம்மளை ஆரோனுடைய புத்திரரை போல் நினச்சிப்போம். பட் ஸ்டில் ஜீசஸால் கால் பண்ணப்பட்டவங்க. பழைய ஏற்பாட்டு காலிங் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலிங்கில் நம்ம ஃபிட்டே ஆக மாட்டோம். நம்ம அன்ஃபிட். நம்ம ஒன்று இஸ்ரவேலில் அந்த 12ல் 1 பிறந்தாலே அன்ஃபிட்டு தான். கெடுத்துட்டாங்களே என்று சொல்லி அவர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி இந்த 2 பேரையும் எடுத்துருவார். இப்போ ஃபஸ்ட்டு பார்ன் ரூபனோ அதில் செல்லுபடி ஆக மாட்டார். அடுத்தது சிமியோனும் செல்லுபடி ஆக மாட்டார். பிறகு லேவியும் இதில் செல்லுபடி ஆக மாட்டார். எல்லாரையும் அவங்க எடுத்துட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்குது. 1ஆம் வசனம், லேயாள் யாக்கோபுக்கு பெற்ற குமார்த்தியாகிய தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டால் அப்பொழுது ஏவியனான எமோரியின் குமாரன் அத்தேசத்து பிரபுவானவன் அந்த கேர்ளை ரொம்ப விரும்பி தொட்டு பாவம் பண்ணுறான். அந்த நாட்டோட கல்ச்சர் அப்படி.
யூதருடைய கல்ச்சர் அப்படி கிடையாது. நிறைய கமிட்மெண்ட்ஸ் வேணும். அந்த ஆண் போய் அந்த பெண்ணோட அப்பா கையில் கமிட் பண்ணணும், ப்ராமிஸ் பண்ணணும், உன் பொண்ணை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லணும். இதெல்லாம் பண்ணாமல் அவன் தொட்டுட்டான். அதனால் லேவியும் சிமியோனும் ரொம்ப கோவப்பட்டு போய் அவங்களெல்லாம் கொண்டுட்டு வந்துடுவாங்க. அதனால் ஃபஸ்ட் பார்ன் அவுட்டு, செகண்ட் பார்ன் அவுட்டு, தேர்ட் பார்ன் அவுட்டு. ஆக்சுவலாக காலிங் யூதா மேலே வந்துச்சு. ரைட்டு, யூதா தான் ஃபஸ்ட் பார்ன் போல் ஆப்ரேட் பண்ணோம். யூதாவும் நம்ம படித்து பார்த்தோம்னா அவரும் அங்கே போய் பார்த்தோம்னா அவரோட 3 மகன்களில் தாமார்னு சொல்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறாரு. அப்புறம் பெரிய பையன் இறந்துடுறான், 2வது பையன் இறந்துடுறான், 3வது பையனுக்கு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுற அப்படின்ட்டு போவார். அப்புறம் அந்த பெண்ணை 2 பசங்களும் இவன் ரொம்ப துரதிருஷ்டமாக இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த பையனை கொடுக்கல. லாஸ்ட்டில் தாமார் திரும்பி பார்த்தோம்னா அந்த லேடி லோக்கல் லேடியில், அவங்க ஜூவிஷ் லேடி, இஸ்ரேல் லேடி கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன் மாமனாருக்கே ஒரு பிளான் பண்ணி அவரோடையே உறவு கொண்டு தப்பு பண்ணி ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி ஆகிடும், 2 பிள்ளைங்க பிறக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ யூதாவோடது அப்படி போகுது. யூதாவும் மிஸ்மார்க் ஆகிறாரு. அப்படியே யாருமே இதில் கணக்கில் வராதபடிக்கு போகிற நேரத்தில் இந்த லேவி எப்படி திரும்பி கர்த்தரால் அழைக்கப்பட்டார் என்பது தான் இந்த ஹைலைட்டுங்க. அந்த வசனங்களை நான் இன்றைக்கு நாம் பேசக்கூடிய ஒரு நேரம் நமக்கு இல்லை. இது எங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த லேவியை கர்த்தர் ஒரு பர்சனாக திங்க் பண்ணது. இப்படி ஒருத்தர் இருக்கான், இவன் நல்ல பையனாக இருக்கான் அப்படின்னு லேவியை பற்றி ஆண்டவரே கன்சிடர் பண்ணுகிற ஒரு விஷயம் எங்கே நடந்தது என்றால், இந்த லேவி சீனாய் மலை அடிவாரத்தில், நமக்கு தெரியும் மோசஸ் சீனாய் மலை அடிவாரத்தில் 2 கற்பலைகளோடு வருகிறார். 2 கற்பலைகளை எடுத்து கொண்டு வரும்போது நமக்கு தெரியும் அந்த நேரத்தில் என்ன சினாரியோ நடந்துச்சுன்னு. பெந்தோகோஸ்தே பண்டிகை அவங்க செலிப்ரேட் பண்ணினுங்கிறாங்க. செலிப்ரேட் பண்ணணும். ஆக்சுவலாக அவர் 10 கட்டளையில் 2 பலகையில் கொண்டு வரார் இல்லைங்களா. அப்போ அவங்க வந்திருக்கணும். அவங்க அதை ஆக்சுவலாக செலிப்ரேட் பண்ணியிருக்கணும். பட் என்ன நடக்கிறது என்றால், அவங்க ஆரோனை போய் மிரட்டி எங்களை ஊழியத்துக்கு அழைத்து கொண்டு வந்த இவர் காணோம், யார் காணோம், மோசே காணோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, எனக்கு தெய்வர்களை உண்டாக்க, மேக் அ காட் ஃபார் அஸ். we cannot make god has made us. அது அவங்களுக்கு புரியல. ஸோ மேக் அ காடஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டு போய் பொன் கண்ணுக்குட்டியெல்லாம் உருவாக்கி அவங்க பண்ணும்பொழுது மோசஸ் இறங்கி வந்துடுறாருங்க. ஆண்டவரும் மிகவும் வருத்தப்படுகிறார். சீனாய் மலை அடிவாரத்தில் அந்த இடத்துல 3000 பேர் செத்தாங்க. ஆமாம், அந்த நேரத்தில் மோசே ஒரு பிரகடனப்படுத்தார், கர்த்தர் பட்சத்திலும் என் பட்சத்திலும் நிற்பவர் யார் அப்படின்னும் போது லேவியர்கள் வந்து நின்னாங்களாங்க. அதனால தான் இந்த 3வது புஸ்தகமே உருவாச்சு. இல்லைன்னா ஊழியம் யார் கையில் போயிருக்கோன்னு தெரியல. யாக்கோபை கூப்பிட்டு, அப்பா ஊழியத்தை யாருக்கு கொடுப்பேன்னா, அவர் ஜோசஃபை கொண்டு வந்து கொடுத்துட்ருப்பார், ஏன்னா அவருக்கு பிடிச்ச பையன் அது. டேவிடை நம்ம பார்த்தோம்னா ஜூடா பக்கம் திரும்போம். அந்த யோசேப்பை கூப்பிட்டு கேட்டோம்னா, யாக்கோபை கேட்டால் யோசேப்பை கொடுப்பாரு, யோசேப்பை கேட்டிங்கன்னா எப்ராஹிமை கொடுத்துருவார். அப்படி போ. நடுவில் ஒரு இடத்துல பக்தி வைராத்தியத்திற்காக ஊழியத்தை பெற்றுக்கொண்டவன் தான் லேவியன். ஹல்லேலூயா. இந்த லேவியன் சீனாய் மலையின் அடிவாரத்தில் ஊழியத்தை பெற்றவன். மவுண்ட் சைனாயில் சீனாய் மலை அடிவாரத்திலே ஊழியத்தை பெற்றவன் தான் இந்த லேவி. இந்த சீனாய் மலை அடிவாரத்திலே கர்த்தர் தன்னை ஊழியத்துக்கு அழைக்கவில்லை என்றாலும் தன்னை அர்ப்பணித்து, அந்த பொன் கன்றுக்குட்டி ஒரு பக்கம் தங்களை அழைத்து கொண்டிருக்க, அந்த பொன் கன்றுக்குட்டியை விட்டு நான் கர்த்தர் பட்சத்தில் தான் நிற்பேன் என்று தன்னை ஊழியத்துக்கென்று அர்ப்பணித்தானே, அதுதான் இந்த லேவியனுக்கு ஊழியம் கிடைத்தது. அந்த லேவி அன்றைக்கு அந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் இன்றைக்கு இந்த புஸ்தகம் வந்திருக்காது. கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் காட்டவில்லை என்றால் இன்றைக்கு இந்த புஸ்தகம் வந்திருக்காது. திருச்சபையே, நீங்களும் நானும் கூட இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை பெற்றுக்கொள்கிறோம். காரணம், நமக்கு அவர் மீது உள்ள பக்தி வைராக்கியம். இந்த புஸ்தகத்தை படிக்கும் போதே ஒரு பக்தி வைராக்கியத்தோடு படிக்கலாம். பாருங்கள், ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படிப்போம்.
மோசஸ் வந்து சீனாய் மலை அடிவாரத்துக்கு சீனாய் மலைக்கு மேலே போயிருக்கார். யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னார். ஜோஷுவா பாதியில் வெயிட் பண்ணியிருக்காப்பல மோசே வர வேண்டும் என்று சொல்லி. இந்த நேரத்தில் 29ஆம் வசனம் நடக்கிறது. என்ன என்று பார்த்தோம் என்றால், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி, இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுடைய சகோதரனுக்கு விரோதமாக இருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று சொல்லி இருந்தான். பாருங்க 28ஆம் வசனம், லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளிலேயே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் செத்தார்கள். பாருங்க 26ஆம் வசனம் படிக்கிறேன். நம்ம இப்போ யாத்திரையாக 32 படிக்கிறோம். 32ஓட ஸ்டோரி புரிஞ்சுங்க. மோசஸ் சீனாய் மலையிலேருந்து வராரு. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், மோசே போய் பாரு இந்த ஜனங்க தங்களை எப்படி கெடுத்து கொண்டாங்க. வந்தா பொன் கண்டுபிடி செஞ்சுட்டு அதுக்கு முன்னாடி நிர்வாணமாக நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்களாம். இதெல்லாம் ஈஜிப்சியன் கல்ச்சர், கேனனைட் கல்ச்சர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு புது கடவுளே உருவாக்கிட்டாங்க. எகிப்தியர்கள் வந்து கண்ணுக்குட்டி வணங்குறவங்க, அதை ஒர்ஷிப் பண்ணுறவங்க. ஸோ இப்படி வரும்பொழுது மோசே மட்டும்தான் நிற்கிறார், எல்லாரும் கெடுத்துருக்கிறான். அந்த இடத்துல ஒரே ஒரு பிரகடனப்படுத்துகிறார், கர்த்தர் பட்சத்தில் நிற்பவர் யார். பாருங்கள் 37ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் அவர்களை நோக்கி உங்களில், யாத்திரையாக 27 படிக்கிறேன். யாத்திரையாக 32:27, அவன் அவர்களை நோக்கி உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் சகோதரனையும் ஒவ்வொருவரும் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவரும் தன் அயலாங்கனையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடி செய்தார்கள். அந்நாளிலே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். என்ன சொல்ல வர்றார்னா, யாரெல்லாம் தப்பு பண்ணுறானோ, யாரெல்லாம் நிர்வாணமாக இருக்கிறானோ, 25ஆம் வசனத்துப்படி யாரெல்லாம் அந்த பொன் கண்ணுக்குட்டிக்கு பலி எடுக்கிறானோ அவனை கொலை சொல்லு. லேவிக்கு துணிச்சல். 12 கோத்திரம் இருக்கு. இந்த 12 கோத்திரத்தில் இவன் ஒருத்தனாக இருக்கான். இவன் போய் இந்த வேலையை செய்ய போகிறான். நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. இந்த பீரியடில் இன்னும் ஆண்டவர் லேவியை தனக்குன்னு தெரிஞ்சு கொள்ள போகிறாரு. இந்த பீரியடில் என் கணக்கு 12 கோத்திரம் இருக்குது. ஜோசப் இருக்கார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் லேவியை ஆண்டவர் வெளியே எடுத்துகிட்டு ஜோசப்பை 2 ஆக்கி விட்ருவார். 2 ஆக்கினார்னா 12 வந்துடும். 12 கோத்திரம் ஆல்ரெடி இருக்காங்க. யோசேப்பை வெளியே எடுத்தால் 11,000, லேவியை வெளியே எடுத்தால் 10,000. வெளியே எடுத்த யோசேப்பை 2 பங்கா எப்ராயிம் மனாசேன்னு உள்ள விட போகிறார். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது தான் ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்னா, த ஃபர்ஸ்ட் பார்ன் ரீப்ளேஸ்மெண்ட். என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். கர்ப்பம் திறந்து பிறக்கும் யாவும் எனக்கு சொந்தம்னு ஒரு வசனம் இருக்குது. ஆம்பளை பிள்ளை, தலைச்சம் பிள்ளை எல்லாமே கர்த்தருக்கு சொந்தம். ஆக ரூபன் தான் கர்த்தருக்கு சொந்தம். யோசேப்போட எப்ராயிம் தான் கர்த்தருக்கு சொந்தம். ஆனால் லேவி எப்படி பிடிச்சான்? பக்தி வைராக்கியத்தினால். 12ஆம் வசனம் என்னாகும் 3:12, இஸ்ரவேல் புத்திரில் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேலில் இருந்து தெரிந்து கொண்டேன், அவர்கள் என்னுடையவர்கள் என்று சொல்லுகிறார். லேவியர்கள் என்னுடையவர்கள். ஏன் இனிமே எந்த தலைச்சம்புள்ளையும் எனக்கு வேணாம், லேவி போதும். லேவியில் எல்லாமே எனக்கு வேணும், லேவி எல்லாமே எனக்கு வேணும். லேவியின் புத்திரர் நம்ம கரெக்டாக தெளிவாக பிடிச்சோம்னா ஆரோனோட ஃபேமிலி தனியாக போயிடும். கெர்சோம், மெராரி, கோகாத்தின் புத்திரர். ஸோ 4 டிவிஷனாக பிரிக்கும். ஆரோனோட பிள்ளைங்க வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வேலை செய்வாங்க, பரிசுத்த ஸ்தலத்தில் வேலை செய்வாங்க. மீதி கெர்சோம், மெராரி, கோகாத்தின் புத்திரர் ஊழியம் செய்வாங்க. ஸோ திஸ் இஸ் அன் ஃபர்ஸ்ட் பார்ன் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ லேவியர்களுடைய ஆகமே அவங்களுக்குன்னு ஒரு புஸ்தகம். யூதர்களுடைய ஆகமம், ரூபனுடைய ஆகமம், ஏன் யோசேப்புடைய ஆகமம் போடாதபடி லேவியருக்கென்று ஒரு ஆகமம் என்றால் இட் ஷோஸ் தட் தே ஆர் த கான்செக்ரேட்டட் பீப்புள். திருச்சபை இன்றைக்கு லேவியர் ஆகமம் படிக்கும்போது உங்களை புரிஞ்சுக்கணும், நான் என்னை கர்த்தருக்கென்று பரிசுத்தப்படுத்திக் கொண்டேன்னு சொல்லணும். பரிசுத்தப்படுத்துறதுனா தெரியுங்களா? டு செப்பரேட் அவர் செல்ஃப்ஸ் டு காட். பரிசுத்தப்படுத்திக்கிறது நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம். அப்பாவை கூப்பிட்டா போதும் பரிசுத்தப்படுத்துவார். இயேசுவின் ரத்தத்தினால் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். பட் எப்படி பரிசுத்தப்படுத்துவார்? we need to separate ourselves. the action of Levites, இந்த நம்ம யாத்திரையாகமத்தில் படிக்கும்போது அவனோட ஆக்ஷன் பாருங்க. கர்த்தர் பட்சத்தில் நிற்பவர் யார் அப்படின்ற ஒரு குரல் கொடுத்ததுமே தேவர் in a position to put things into action. உடனே ஆக்டிவிட்டி. ஊழியத்துக்கு வருகிறவர் யார்? நான் வரணும். அந்த இடத்துல நம்ம தப்பாக பேசிட்டு ஸ்லோவாக பேசிட்டோம்னா எனக்குள்ள ஒரு பயம் இருக்குது, ஒருவேளை அந்த ஊழியம் வேறு யாருக்கோ போயிருமோன்னு. இது மீதி பதவிகள் கிடையாது. நம்ம விட்டு போனதும் திரும்பி பிடிப்பதற்கு. திரும்பவும் ரூபன் ஊழியம் செய்ய வர முடியுமா? முடியாது பிரதர். திரும்பவும் சிமியோன் ஊழியம் பண்ண வர முடியுமா? முடியாது பிரதர். எப்ராயிம் ஊழியம் பண்ண வர முடியுமா? வர முடியாது பிரதர். இந்த லேவியர்களுக்கு கிருபையாய் கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தருடைய வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். மோசே எப்படி அந்த இஸ்ரவேலருடைய பாளையத்துக்கு வெளியில் நின்று ஹூ எவர் இஸ் ஃபார் த லார்ட் கம் டு மீ, யாரெல்லாம் கர்த்தருக்கு இருக்கீங்களோ கம் டு மீ என்று டிக்ளேர் பண்ணாரே, அந்த சத்தம் இன்றைக்கு லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்குது. we are here to gather around God, we are here to gather around the
the prophets of God. We are here to gather around the priest of God. We are here to gather around the men of God. தேவனுடைய பிள்ளைகளை சூழ்ந்து நின்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய சரியான காலத்தில் நாம் இருக்கிறோம். இதுதான் லேவியராகமத்தின் புஸ்தகத்தினுடைய அண்டர்ஸ்டாண்டிங். இல்லைனா அவங்க பேரே கிடையாது. பைபிளில் ஒரு புஸ்தகத்தையே அவர்கள் தனக்கென எடுத்துக்கொண்டார்கள். பட் வாட் வர் அதர் பீப்புள் டூயிங்? 3000 பேர் அடிபட்டு சாகிற அளவுக்கு துணிகரமான பாவம் செய்து கொண்டிருந்தார். They were in the world, or they brought the world inside the camp. என்னால் வெளி உலகத்துக்கு போக முடியாது, இப்போ என்னால் எகிப்துக்கெலாம் போக முடியாது, எகிப்தையே வர வச்சிரும்டா, நமக்குள்ளே மைண்டில் இருக்குடா, டேட்டா பேஸ் இருக்குது. எகிப்தில் பாவம் பண்ணுவாங்களே அத்தனையும் இங்கே பண்ணுவோம் போது they were struck down by the called people. ஆமாம். ஸோ this shows that they have the covenant with God's zeal. தேவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்குல்ல, அந்த வைராக்கியத்தோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள் தான் இந்த லேவியர்கள். தன் மகன்களோடும் தன் மகள்களோடும் தன் பிள்ளைகளோடும் தனித்து நின்றார்கள். சொன்னார்கள் பொன் கன்றுக்குட்டியை பார்த்து, நீ ஏன் வேணாம், உன்னை தொடமாட்டேன், எகிப்திலிருந்து நான் வந்துட்டேன், அதனால் எகிப்தை நீ என்னை விட்டு வெளியே போ என்று சொல்லி நின்றார்கள். ஸோ now the first born was replaced. ரூபன் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டார். covenant started, the covenant of life, the covenant of peace, the covenant of protection, the covenant of blood sacrifice வந்துருச்சு. இனிமே இந்த ஜனத்து கூட நான் நேராக பேசவே மாட்டேன்பா, லேவியர்களே நான் உங்கள் கையில் பேசுகிறேன், நீ அவங்க கையில் பேசு. சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு லேவியனா. எலியா தீர்க்கதரிசி பற்றி நமக்கு தெரில, லேவியனாக இருந்திருக்கக்கூடும். எலியாவுடைய ஆவியை உடைய யோவான் ஸ்நானகன் லேவி கோத்திரம், யூதா கோத்திரம். ஜீசஸோட ரிலேட்டிவாக வராரு. பட் அவங்க அப்பா சகரியா, அவங்க அம்மா எலிசபெத்து லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்கள், ஆரோனின் குமார்த்திகள் என்று சொல்லப்பட்டிருக்குது. திருச்சபையை உங்களுக்கு தெரியுமா, ஊழியம் யோவான் ஸ்நானகன் கையில், யூதா கையில் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. யூதா பெரியவன் என்றல்ல, யூதா கோத்திரத்து சிங்கமாய் வந்த இயேசு பெரியவர் என்பதனால லேவி தான் ஊழியம் செய்யணும். ஜீசஸ் கையில் வந்துருச்சு. இப்போ யூதா ஊழியம் செய்ய போகிறது. யூதாவா லேவியராகவும் ஆசாரியாகவும் பிரதான ஆசாரியம் மெல்கிசேதேக்கின்படி ஆசாரியான இயேசு இன்னைக்கு ஊழியத்தை, இந்த கனமான ஊழியத்தை நம்ம கையில் கொடுத்துருக்காரு. ஒரு சாதாரண சின்ன வேலையாக கூட இருக்கலாம், சிம்பிள் வேலையாக கூட இருக்கலாம். அது பேர் வேலை இல்லை மகனே, அது பேர் ஊழியம். லேவியராகமத்தின் புஸ்தகம் படிக்கும்போது நம்முடைய உடன்படிக்கை, நம்முடைய பிரதிஷ்டை, நம்முடைய அழைப்பு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறது. அன்றைக்கு செகண்ட் சாப்டர் படிக்கும் போதே இந்த எண்ணத்தோட நாம் வசனத்தை தியானிப்போம். இன்றைக்கு 2ஆம் அதிகாரத்தில் என்ன பேச போகிறார்? கொஞ்சம் நமக்கு புரியாத மாதிரி இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. போரிங்காக இருக்க மாதிரி இருக்கும், போர் ஆகிக்காதீங்க. கிரெயின் ஆஃபரிங் பற்றி பேச போகிறார். கிரெயின் ஆஃபரிங். வாட் இஸ் ஆஃபரிங்? ஆஃபரிங் அப்படின்னாலே எங்கெல்லாம் தெரிஞ்சது காணிக்கை பெட்டி. ஆஃபரிங் டைம், காணிக்கை நேரம், இதுதான் கரெக்டாக காணிக்கை நேரம். கொஞ்சம் அப்படி நம்ம ஆபிரகாம் கிட்ட பார்த்து ஆபிரகாம் கர்த்தருக்கு பலி செலுத்தினான், அது ஒரு காணிக்கை. நம்ம ஆதாம் காலத்துக்கு போயிட்டோம், அவங்க 2 பசங்க கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். பாருங்கள், ஆதியாகமத்தில் அந்த ஏசாவும் மன்னிக்கவும் சாரி காயினும் ஆபேலும், திரும்பி கன்ஃபியூஸ் ஆகிக்கிறேன், காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு காணிக்கைகள் கொண்டு வந்தாங்க. பாருங்கள், நம்ம 4ஆம் அதிகாரம் ஆதியாகமும், ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால், பின்பு அவனுடைய சகோதரனாகி ஆபேலை பெற்றான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறானான், காயின் நிலத்தை பயிரிடுனானான். 2 பேரோட ப்ரொஃபஷன் சூஸ் ஆயிடுச்சு. இவர் ஆடு மேய்க்கிறார், ஆபேல் தம்பி. அண்ணன் ஃபார்மராக இருக்கார். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளில் அவைகள் கொழுமையானவைகளை சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தான். இங்கே தான் பாட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் ஆபேலோட காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கிட்டார்? ஆபேல் ரத்தம் கொடுத்தாரு, ஆபேல் ஆடு கொடுத்தாரு அப்படின்னு சிலர் சொல்லாங்க. நான் கமிட்டடாக ஆபேல் கொடுத்தாருன்னு நான் எடுத்துக்கிறேன். இந்த காயினும் நிலத்தின் சிலவற்றை எடுத்துகிட்டு வந்து, அப்போ சிலருக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நிலத்துலேருந்து காணிக்கை கொடுத்தா கர்த்தர் எடுத்துக்க மாட்டார் பிரதர், ஆண்டவர் ரத்தம் தான் கேட்பார், ரத்தம் தான் கேட்பார். இல்லைங்க பிரதர், இன்றைக்கி நிலத்திலிருந்து கூட காணிக்கையை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் சொல்லி தருவேன். இந்த புஸ்தகத்தில் இந்த குறிப்பாக இந்த செகண்ட் சாப்டரில் த கிரெயின் ஆஃபரிங் அப்படின்னு படிக்க போகிறோம். See, we were thinking about blood offering, we are thinking about monetary offering, we are thinking about offering ourselves. உன்னை நீயே பலிபீடத்தில் செலுத்து அப்படின்னு மெசேஜ் கேட்டிருப்போம். காணிக்கைகளை கர்த்தருக்கு கொடுன்னு மெசேஜ் கேட்டிருப்போம். What about the grain offering?
இது என்ன? அப்போ கிரெயின் ஆஃபரிங் ஏற்கனவே ஒருத்தன் கொடுத்துருக்குறான், அங்கீகரிக்கப்படவில்லை. காயினோட ஆஃபரிங்கை ஆண்டவர் அங்கீகரிக்கல. அப்போ ஆண்டவருக்கு காயினை பிடிக்கல அப்படிலாம் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்க. பைபிளில் நிறைய விஷயம் நமக்கு தெரியாததை வச்சு நம்ம எந்த கன்க்ளூஷனுக்கும் வரக்கூடாது. இன்றைக்கி கிரெயின் ஆஃபரிங் எப்படி கொடுக்க வேணுங்கிற ப்ரொசீஜரை கொடுக்குறேன். இந்த கிரெயின் ஆஃபரிங் வந்து போஜன பலின்னு பேர், நாட் பிளட் ஆஃபரிங். ஃபைன் ஃப்ளோர், a bit of oil and a frankincense. பாருங்க, மெல்லிய மாவாய் இருப்பதாக அவன் அதன் மேல் எண்ணெயை வார்த்து அதன் மேல் தூப வர்க்கம் போட்டு. கொஞ்சம் திங்க் பண்ணுவோங்க ப்ராக்டிக்கலாக. நம்ம வந்து 2026ஆம் ஆண்டு வாழ்ந்துனுக்குறோம். நம்ம ஆண்டவருக்கு காணிக்க கொடுத்தாலும், பாஸ்டருக்கு காணிக்க கொடுத்தாலும், இல்லை நம்மளோட பெரியவங்களுக்கு கொடுத்தாலும், பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கு காணிக்க கொடுத்தாலும், எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஃபுட்டையே காணிக்கையாக கொடுக்கணும்னு வைங்களேன். மாவு எடுத்துகிட்டு வருவோம், இல்லை எண்ணெய் வார்த்து சப்பாத்தி சுடுவோம். தூப வர்க்கம் எங்கேருந்து வந்துடுதுங்க? இட் இஸ் நாட் அ திங் டு பி எடிபிள். இட்ஸ் நாட் சப்போஸ் டு பி கன்சியூம்டு. ஃப்ராங்கின்சென்ஸ் தூப வர்க்கத்தை எப்படி சாப்பிடும்? ஃப்ளோர் ஓகே, வீட் ஓகே, போஜன பலியா இந்த மாவை எடுத்துட்டு வந்துட்டேன் ஓகே, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டேன் ஓகே, இனிமேல் சப்பாத்தி சுட போகிறோம் ஓகே. இந்த நேரத்தில் something is going to be added which is not edible. Fine flour is there, a bit of oil is there. So frankincense உள்ள போட்டாங்க, பசஞ்சிட்டாங்க. ஹalleluya. கிரெயின் அவசியம் பிரதர், காணிக்க வந்துருச்சு, கிரெயின் இஸ் குட் ஃபார் ஹெல்த், சாப்பிட போகிறோம். முதற் பலன் இது. அதில் மாவு அரைக்க போகிறாங்க. புரிஞ்சுங்க, இது வந்து ஆடு மாடு பலி செலுத்துறதுல டோட்டலாகவே போஜன பலி. ஃபுட்டில் எப்படி காணிக்க கொடுப்பது? கிரெயின் ஆஃபரிங். ஸோ ஆர்டர் வந்து கதவுகளை திறந்து இவர்களை ஆஸ்வதிக்க போகிறார். நீங்கள் கொண்டு வரீங்க ஃபைன் ஃப்ளோர், நல்ல மெல்லி அரைச்ச மாவு, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், சாஃப்டான மாவு. ஸோ வாட் இஸ் திஸ்? ஃப்ராங்கின்சென்ஸ். புரிஞ்சுங்க, நீங்களும் நானும் சாப்பிட்றோம், அது நம்முடைய எங்கே போகுது? டைஜஸ்டிவ் சிஸ்டம் வழியாக ஆப்ரேட் ஆகுதுல்ல. மவுத்து இல்லை வாய், அப்புறம் நம்முடைய டங்கு, அப்புறம் மசில்ஸ் ஆஃப் மாஸ்டிகேஷன். நம்ம மெல்ல போகிறோம், ஜூஸ் எடுக்க போகிறோம், அப்படியே ஈசோஃபகஸ் ஃபுட் வழியாக போய் ஸ்டமக்குக்கு போய் அப்படியே லார்ஜ் இன்டெஸ்டின், ஸ்மால் இன்டெஸ்டின் அதில் உள்ள ஃபுட் மேலே ஆப்ரேட் பண்ணி அப்படியே போய் வெளியில் போகுது. இதுக்கு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்னு பேர். பட் what will happen if frankincense is added? இப்போ இந்த இதில் வந்து தூப வர்க்கத்தை ஆட் பண்ணால், இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் அவர் digestive system, because frankincense is not an edible item. Now it is going to be considered as a ritual. நீ சப்பாத்தி மாதிரி செய், கூட இந்த மாவில் இந்த ஃப்ராங்கின்சென்ஸ் தூப வர்க்கம் போட்டு செஞ்சுட்டு அதை பேர்ன் பண்ண போகிறாய், தகன பலியாக போகிறாய், அதை பேர்ன் பண்ண போகிறாய், அதை பலியிட தகனிக்க கடவன். செகண்ட் வேர்ஸ் படிக்கிறது, அதை ஆரோனின் குமாரனாகிய ஆசானிடத்தில் கொண்டு வரக்கிறார்கள். எப்படி? ஒருவன் போஜன பலியாக காணிக்கை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாக இருப்பதாக அவன் அதன் மேல் எண்ணெய் வார்த்து அதன் மேல் தூப வர்க்கம் போட்டு அதை ஆரோனின் குமாரனாகிய ஆசாரிடத்தில் கொண்டு வரவனாக. அப்பொழுது ஆசாரியன் அந்த மாவிலும் எண்ணெயிலும் ஒரு கைப்பிடி நிறைய தூப வர்க்கத்தை எல்லாவற்றையும் எடுத்து அதை பலிபீடத்தின் மேல் ஞாபக குறியாக தகனிக்க கடவன். அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன பலி. Now he is going to offer it in the fire. கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். How does fire help human beings? இதை மாவா பிசைஞ்சு அந்த ஃப்ராங்கின்சென்ஸ் போடாமல் எண்ணெயில் விட்டு மாவா பிசைஞ்சு ஒரு சப்பாத்தி செஞ்சு ஒரு அடை செஞ்சு அதை மனிதர்களுக்கு கொடுத்தா நம்ம சாப்பிட்ருவோம். ஃபயர் வந்து குக் பண்ணி கொடுக்கணும். But in this condition the fire is going to burn it. இது பேரே burnt offering. Burn it so that it is a sweet aroma to the Lord. People please listen. ஒரு மாவையும் ஒரு எண்ணெயும் பிசைஞ்சு கூட ஃப்ராங்கின்சென்ஸ் தூபவர்க்கத்தையும் எடுத்து பிசைஞ்சு எல்லாத்தையும் எடுத்து கொளுத்தி விட்டா ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்து தூபவர்க்கத்தோட ஸ்மெல் தான் வரும். ஃபுட்டு எரிச்சா நல்ல ஸ்மெல் வராது. பட் பைபிள் சேஸ் இட் இஸ் an sweet aroma to the Lord. எனக்கு இது புரியல. It is not going to be a sweet aroma to us. நம்ம மூக்குக்கு அந்த மாவை எரிச்சா நல்ல ஸ்மெல் வர போறதில்ல. See, Bible says this is a bloodless sacrifice.
ரத்தம் இல்லாத ஒரு sacrifice. நிறைய விஷயங்கள் எனக்கு புரியாமல் இருக்குது. அழைக்கப்பட்ட லேவியர்கள் சிம்பிளாக சாதாரணமாக கம்மன்னு செஞ்சிட்டாங்க. நம்ம லேவியர் இருந்தால், ஆண்டவரே என்ன ஆண்டவரே மாவெல்லாம் போட்டு எரிக்க சொல்கிறீங்க. ஆண்டவரே, இட் இஸ் a sweet aroma to the Lord. Amen. It is a sweet aroma to the Lord. It is thanking God for the faithful provision of God. So this smell is considered to be one of the most holy offerings. ஒரு பரிசுத்தமான ஒரு ஆஃபரிங்காக இது கருதப்படுகிறது. பிரதர் சிஸ்டர், இது 2ஆம் அதிகாரத்தில் பேசுறது நம்ம இல்லை, மோசஸ் இல்லை, ஆண்டவர் மோசஸ் கையில் பேசுகிறார். கொண்டு வர கடவன், அதை தகனிக்க கடவன். he has to burn it. அதை அவன் தகனிக்க வேண்டும். ஆமென். அடுத்து the priest shall burn it as a memorial on the altar. அதை எரிச்சிது. so smell is going to travel to heaven. அப்போ இந்த வாசனை பரலோகமே போகுமா? வானம் வருது சிங்காசனம், பூமி அவரது பாதபடியா, அவர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுமா? தெரிலங்க. ஆனால் செய்ய சொன்னார், அவங்க செஞ்சிட்டாங்க. The people who are in this covenant, people who are in this Levitical covenant will obey God blindly. அன்னைக்கு வா வெளியில் வானார், வந்துட்டாங்களே, வாசலுக்கு வெளியில் இருந்தார், எல்லாரும் பொன் கொண்டுட்டி வழங்கினாங்க. கர்த்தர் பட்சத்தில் நிற்பவன் யார் என்பது வந்தாங்களே, இனிமேல் வேலை விடுறாரு. எரி, ஃபைன் ஃப்ளோர், இதை எரித்து விட வேண்டும். ஒன் ஆஃப் த ஹோலி ஆஃபரிங்ஸ் டு காட். அதில் மிக்ஸ் பண்ணல, இன்னும் மாவு தனியாக இருக்குது, எண்ணெய் தனியாக இருக்குது, ஃப்ராங்கின்சன்ஸ் தனியாக இருக்குது. இது 3யும் சேர்ந்து பிணைஞ்சு எரிய விட்டாங்க ஆண்டவருக்கு. இப்போ 3 நீ தனியாக எடுத்துக்க. மோசே நீ மாவு எடுத்துக்க. ஆரோன் இந்த மாவு எடுத்துக்கோ. ஆரோன் அந்த எண்ணெயை எடுத்துக்கோ. ஆரோன் நீ அதை ஃப்ராங்கின்சன்ஸ் அந்த தூபவர்க்கத்தை எடுத்துக்கோ. இது உனக்கு காணிக்க, நீ எடுத்துக்கோ. அவன் குமாரரையும் சேரும். இது மகா பரிசுத்தமானது, மகா பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தர், மகா பரிசுத்தமானது. அப்பா, இது எதுக்கு எப்படின்னு எனக்கு தெரிலப்பா. எனக்கு எது தான்ப்பா தெரியும். மண்ணிலேருந்து கோதுமை விளையிறது கூட எனக்கு தெரிலப்பா. சும்மா நான் படிக்கலாம்ப்பா. மண்ணில் போட்ட ஒரு கோதுமை மணி செத்து 100 மடங்கு பலன் தருது, அவ்வளோதான் எனக்கு தெரியும். என்ன ப்ராசஸில் பூமியிலேருந்து இது விளைஞ்சி வந்து செடியாகி எப்படி இந்த ப்ராசஸில் வருதுன்னு நான் படிக்கிறேன். வளர்றதை தான் படிக்கிறேன். எப்படி வளருதுன்னு தெரில. என்னால் அதை விளை வைக்க முடியாது. உங்கள் ப்ராசஸ், நீங்கள் கொடுத்ததை நான் உங்களுக்கே தரேன், எரிய விடுறேன், தகனிக்க விடுறேன். யூ ஹாவ் டு டூ இட். இஃப் யூ டூ, இட் இஸ் ஹோலி. See, it may not add any meaning into our lives. இப்படி பண்ணுறாரு, it may not be adding any meaning into our life. The things which doesn't seem to be meaningful to us are still meaningful to heaven in eternity. ரட்சிக்கப்பட்டு தண்ணியில் மூழ்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவியில் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஒன்றும் பெருசாக இல்லை, தண்ணியில் மூழ்கி எழுதிட்டோம். It adds value to obey God, to follow God, to follow the covenant, to follow the calling is really good. இதுதான் லேவியராகமம் புஸ்தகத்தில் நான் படிச்சுக்கிறேன். இந்த 4th verseலேருந்து 10th verse வரைக்கும் படித்தோம்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரெயின் ஆஃபரிங், பல விதமான போஜன பலிகளை பற்றி அவர் சொல்ல போகிறாரு. நீ படைப்பது அடுப்பில் பாகம் பண்ணப்பட்ட போஜன பலியானால், அது எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவினால் செய்த புளிப்பில்லா அதிர்சரங்களையாவது, எண்ணெய் பூசப்பட்ட புளிப்பில்லாத அடைகளாவது இருக்க கடவது. If you are going to bring it in oven, நீங்கள் மாவாவே எடுத்துகிட்டு வராமல் சுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க என்றால், ஆண்டவருக்கு நான் காணிக்க சமைச்சு கொண்டு வர போகிறேன். நம்ம சர்ச்சில் பார்த்தோம்னா நிறைய பீப்புள் சமைச்சு கொண்டு வரோம். சிலர் வந்து ப்ரொவிஷனாக கொடுத்துருவாங்க, அரிசி பருப்பு. சிலர் குக் பண்ணி எடுத்துருவாங்க. நீ புதன்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர், நான் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வர போகிறேன். செவ்வாய்க்கிழமை தெலுங்கு சர்வீஸ் ஈவினிங்கில் சாப்பாடு போடுறோம், ரைட். வியாழக்கிழமைனா ஓஎம்ஆரில் சாப்பாடு கொடுக்குறோம். இல்லை வெள்ளிக்கிழமை நிமிச்சேரி சர்ச்சில், செவ்வாய்க்கிழமை சேக்காடு சர்ச்சில் கொடுக்குறீங்கன்னா, இஃப் யூ ஆர் கோயிங் டு பிரிங் இட் இன் அ குக்டு மேனர், அடுப்பிலே பாகம் பண்ணப்பட்டது. இஃப் யூ ஹவ் குக்டு இன் ஓவன், தமிழில் அடுப்பு என்று சொல்லப்பட்டிருக்குது, இங்கிலீஷில் ஓவன் என்று சொல்வது. அப்படி கொண்டு வந்தால் ஒரே ஒரு கிரைட்டீரியா, புளிப்பில்லாமல் இருக்க வேண்டும். இட் ஹேஸ் டு பி பேக்ட், பட் இட் ஷுட் நாட் ஹேவ் அந்த புளிப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அன்லீவன்,
அது லீவெண்டாக இருக்கக்கூடாது, புளிச்சு இருக்கக்கூடாது, எந்த புளிப்பும் இருக்கக்கூடாது. அதில் புளிப்பு பற்றி இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியலங்க. ஏன் ஆண்டவர் புளிப்பு இல்லாததை செய்ய சொல்கிறாரு? ஹெல்த் ரீசனுக்கு சொல்லணும்னா, பழைய புளிப்பு இருந்தால் வயிறு கெட்டுரும். இந்த கெட்டுப்போன தயிரில் பாலை, கெட்டுப்போன தயிர்லேருந்து ஒரு உரம் எடுத்து பாலில் ஊற்றிங்கன்னா எல்லாம் கெட்டுரும். அதனால் குட் பாக்டீரியா, ஆமாம், ரொம்ப நாள் குட் பாக்டீரியா விட்டோம்னா அது கூட பேட் பாக்டீரியா மாறிடும். அதனால் பழசெல்லாம் எடுக்க சொல்கிறாரு ஆண்டவர்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரில. ஆனால் இந்த இடத்துல நீ அடை சுட்டு கொண்டு வா, அதிரசம் சுட்டு கொண்டு வா, புளிப்பில்லாமல் இருக்க வேண்டும். நீ படைப்பது தட்டையான சட்டியில் இருக்கும் என்றால், இந்த 4th verse, நீ படைப்பது அடிப்பில் பாகம் பண்ணப்பட்டதாக இருந்தால் ஓகே. 5th verse வந்து நீ படைப்பது தட்டையான சட்டியில் இருக்கும் என்றால். அப்போ தட்டையான சட்டி. ஸோ அப்போ பீப்புள் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவருக்கு நான் வந்து அப்படியே கூட காணிக்க கொடுக்க போகிறேன், நான் வந்து சமைச்சு கொண்டு வந்து ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்க போகிறேன், நானே எங்கள் வீட்டில் சமைச்சு கொண்டு வர போகிறேன், எங்கள் வீட்டில் ஓவன் இருக்குது, எங்கள் வீட்டில் அடுப்பு இருக்குது என்றால், அப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அதை எப்படி கொண்டு வரமா? தட்டையான சட்டி என்றால் பேக்ட் இன் அ பேன். அது ஓவன், இது பேன். அதை என்ன பண்ணுமா? அது எண்ணெயில் பிசைந்த புளிப்பில்லாத மெல்லிய மாவினால் செய்யப்பட்டதாக இருப்பதாக, அதை துண்டு துண்டாக பிட்டு அதன் மேல் எண்ணெய் வார்ப்பாயாக, இது ஒரு போஜன பலி. ஸோ அதிரசமாக சுட்டு எடுத்துகிட்டு வா, இல்லை பெருசாக தட்டையாக தட்டி கட் பண்ணி பீஸாக கொண்டு வா, துண்டு துண்டாக பிட்டு அதை மேல் எண்ணெய் வார்ப்பாயாக, இது ஒரு போஜன பலி. ஸோ ஓவனில் எப்படி சமைக்கிறது, பேனில் அதான் சட்டியில் எப்படி சமைப்பது. 7th verse, நீ படைப்பது பொரிக்கும் சட்டியிலே, ஃப்ரை. வாவ், நமக்கு பாருங்க, பேக் பண்ணி பிரெட்டு சாப்பிட்றோம், இல்லை தவாவில் ஊற்றி நம்ம என்ன சாப்பிட்றோம், தவாவில் ஊற்றி சப்பாத்தி சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோம், ஃப்ரை பண்ணி ஃபிஷ் சாப்பிட்றோம், ஃப்ரை பண்ணி பொட்டேட்டோ ஃப்ரைஸ் சாப்பிட்றோம். பாருங்க, இப்படி பொரிப்பாயானால் ஆண்டவரே கோடி நன்றிப்பா. பேக் பண்ணியும் சாப்பிட்லாம், தோசை கல்லில் போட்டும் சாப்பிட்லாம், எண்ணெய் சட்டியில் போட்டு பொரித்தும் சாப்பிடலாம். அதையெல்லாம் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கலாம். ஸோ காட் இஸ் கம்மிங் டு அவர் லெவல். ஒரு கண்ட்ரியில் ஒரு மாதிரி. நம்ம கண்ட்ரியில் எண்ணெயில் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஃப்ரை ஒரு வேலையும் ஏதாவது ஒரு ஃப்ரை இருக்கும். பட் வெளிநாட்டில் வரும் பேக் பண்ணி சாப்பிட்டு போயிடுவாங்க. சிலர் குக் பண்ணி சாப்பிடுவாங்க, காலையில் தோசை போட்டு சாப்பிடுவோம். ஸோ காட் இஸ் கம்மிங் டு அவர் லெவல். எதுவாக இருந்தாலும் நீ காணிக்கை படைக்கலாம். பிரிங் இட். இப்போ பாருங்கள், ஃப்ராங்கின்சன் ஆட் பண்ணல பாருங்கள். சாப்பிட்ற ஃபுட் ஆண்டவருக்கு தெரியும். மனிதனுடைய ஸ்டொமக்கு, அப்டாமினில் உள்ள நம்முடைய இன்டெஸ்டைனில் உள்ள என்சைம்ஸ் இருக்குல்ல, அந்த என்சைம்ஸ் எல்லாம் ஃப்ராங்கின்சன்ஸ் எல்லாம் டைஜஸ்ட் பண்ணாது, ஃபுட் பாய்சன் ஆயிரும். அதனால் இதை வந்து ஆரோனும் அவங்க பிள்ளைங்களும் சாப்பிட போகிறாங்க. ஸோ யூ கேன் பேக் அண்ட் பிரிங் டு தேம். யூ கேன், நீங்கள் வந்து பேக் பண்ணியும் கொண்டு வரலாம். வேறு என்ன பண்ணலாம், துண்டு துண்டாக மீட் ஆஃபரிங் அப்படியும் செஞ்சு கொண்டு வரலாம். பேனில் குக் பண்ணி கொண்டு வரலாம், பொரிச்சு எடுத்துகிட்டு வரலாம். யூ கேன் ஃப்ரை அண்ட் பிரிங் இட். இது கர்த்தருக்கு பரிசுத்தமான ஒரு பலி. அதை கொண்டு வரும்போது இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு வரும்போது மாவு தனியாக, எண்ணெய் தனியாக, ஸ்தோத்திரம், அது என்னது, தூபவர்க்கம் தனியாக எடுத்துகிட்டு வந்தாங்க. செகண்ட் ஒரு டீம் வந்து அதிரசம் மாதிரி புளிப்பு இல்லாமல் எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்னொரு டீம் வந்து சப்பாத்தி மாதிரி தட்டி துண்டு துண்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்னொரு டீம் வந்து பொரிச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. எதுவாக இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து ஆசரிப்புக்காரன் ஐயா கையில் கொடு, ஆசாரியன் கையில் கொடு, அவர் அதை தகனிப்பார். இட் வில் பி புட் இன் ஃபயர் ஃபார் டெஸ்ட். இட் வில் பி நோ மோர், பட் God can smell it. இது சுகந்த வாசனையான தகன பலி. It is a sweet savor unto the Lord, smelling. எங்கேயுமே பைபிளில் ஆண்டவர் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்னு போல, முகர்ந்தார். He smelled fragrance. பைபிளில் எங்கேயுமே ஆண்டவர் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார். ஜீசஸ் மனுஷனா பூமியில் பிறக்க வரைக்கும் sweet savor unto the Lord, sweet aroma unto the Lord. ஸோ அப்போ ஆண்டவருக்கு ஸ்மெல்லு தெரியுமா? பிரதர் சிஸ்டர், ஸ்மெல்லுக்காக நமக்கு நாஸ்டில்ஸை படைச்சி அதுக்கு உண்டான ஒரு ஸ்மெல்லுக்கு கிரேனியல்னவே ஆண்டவர் படைச்சி நமக்கு இப்பேற்பட்ட ஸ்மெல்லு கொடுத்துருக்காருன்னா அவருக்கு தெரியாதா என்ன?
ஆமேன். ஸோ நான் சாப்பிட்ட பிறகு என் பிள்ளைகளாகிய ஆரோனுக்கும் அவங்க பிள்ளைகளுக்கும், ஸோ ஆரோன் அண்ட் ஹிஸ் சன்ஸ் கேன் ரிசீவ் த போர்ஷன் ஆஃப் காட். ஆண்டவருக்கு காணிக்க படைச்சதை மீதி அவங்க சாப்பிட்றாங்க. இது மகா பரிசுத்தமானது. புளிப்பு இருக்கக்கூடாது. புளித்த மாவினால் செய்யாதிருப்பதாக. புளித்த மாவுள்ளது ஒன்றும் தேவனுக்கென்று கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க வேண்டாம். Don't give anything that is leaven. எந்த ஃபார்மில் கொடுத்தாலும் bring it, I am ready to accept. But the leaven, இந்த லீவன், இந்த புளிச்ச மா பற்றி நமக்கு புளிச்சமா என்னது அப்படின்னும்போது, ஜீசஸ் வர வரைக்கும் இந்த புளிச்ச மாவை பற்றி நமக்கு தெரில. ஜீசஸ் தான் இந்த இடத்துல வந்து பரிசேயர் சரிசேயர்களுடைய அவங்களுடைய நீதி தான் புளித்த மாவு அப்படின்றார். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மனிதனுடைய குணத்துக்கு உண்டான. இந்த புளிச்ச மாவுலேருந்து நான் என்னங்க கற்றுக்கிறேன்? இந்த பழசை பற்றி பேசுறது, ஒரு ஹிப்போக்ரஸி உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே பேசுறது. இது வந்து ஜீசஸோட டாக்ட்ரின், ஜீசஸோட ஃபிலாசபி. ஜீசஸ் வந்து உலகத்தில் வாழ்ந்த பெரிய தத்துவ ஞானி. தத்துவம், அவர் சொன்னதெல்லாமே தத்துவம், உயிர் கொடுக்குற தத்துவங்கள். அந்த பாரிசி சதுசீஸோட பற்றி, புளித்த மாவை பற்றி இயேசுவே பேசிட்டாருங்க. ஸோ புளிப்பு இருக்கக்கூடாது, ஓப்பன்னஸ் இருக்கணும், சிறு பிள்ளையை போல மாறணும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவது அல்ல. ஸோ வென் யூ ஆர் ஹியர் இன் த டெம்பிள் சர்வீஸ், இந்த ஆலயத்தில் நின்று எனக்கு ஊழியம் செய்யும் போது புளிப்பு இல்லை. ஃபைன் ஃப்ளார், யூ ஆர் கான்செக்ரேட்டட், எனக்காக கொடுத்தது என்று. ஓகே, புளித்த மாவு இல்லை, மீதியானது அவங்களுக்கு போயிடும். நீ கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியிலும் புளிப்பு இருக்க வேண்டாம். முதற்கனிகளை காணிக்கையாக கொண்டு வந்து அவைகளை கர்த்தருக்கு செலுத்தலாம், ஆனாலும் பலிபீடத்தின் மேல் அவைகள் சுகந்த வாசனையாக தகனிக்கப்படலாகாது. ஸோ இப்போ வந்து முதற் பலன் காணிக்கை கொண்டு வந்து கர்த்தருக்கு செலுத்தலாம், பலிபீடத்தின் மேல் அவைகள் சுகந்த வாசனையாக தகனிக்கப்படலாகாது. நான் நிறைய யோசிச்சது உண்டு. அப்போ ஃபஸ்ட்டு முதல் விளைஞ்சதெல்லாம் எரிச்சிருவாங்களோன்னு. இல்லை, எதை எரிக்கணும்னு கூட சொல்லியிருக்காரு. இப்போ ஒருத்தர் வீட்டில் திராட்சை பழம் வந்துச்சுன்னா அவன் பாட்டு திராட்சை பழத்தை தந்து தகன பலி மேடையில் வச்சு கொளுத்த முடியாது. அத்திப்பழம் வந்துச்சுன்னா, ஏன்னா அவங்களோட ட்ரெடிஷனில் இதெல்லாம் காணிக்க வந்திருக்கு, அத்திப்பழத்தை கொண்டு வந்து கொளுத்த முடியாது. ஒன்லி ஃபைன் ஃப்ளார், கோதுமை தான் அவங்களோட ஃபுட். மிடில் ஈஸ்டோட ஃபுட் வந்து கோதுமை, வீட், பார்லி, இதான். ஆமேன். கோதுமை இதை பண்ணக்கூடாது. நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. புளிப்பு வேணாம், ஆனால் உப்பு சேரு. உப்பு, உவர்ப்பு, அந்த புளிப்பு, அந்த டேஸ்ட் ஆப்வியஸாக தெரியுமே. புளிப்பு, சவர் டேஸ்ட், SOUR, சவர் டேஸ்ட். இங்கே உப்பு, உவர்ப்பு, உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. இது புளிச்சிட வேணாம். பாலில் கொஞ்சம் உரம் ஊற்றி வச்சு தான் அடுத்த நாள் புளிச்சிருது. இப்போ தயிராகுது, அதை வந்து ஃப்ரெஷ் ஃபெர்மெண்டட் யோகட்டாக வச்சுக்கிறோம், இல்லை தயிராக வச்சுக்கிறோம். இதே இந்த தயிரை நாளைக்கு வச்சுக்கிறோம், புளிச்சிரும். ஆமாம், இங்கே ஆண்டவர் வந்து ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸே அலோவ் பண்ணல. நோ ஃபெர்மெண்டிங். பட் உப்பு போடலாம். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்டில் புளிப்பாக 2 பொருள் இருக்குது. ஒன்று வந்து தயிர், இன்னொன்று ஊறுகாயில் ஏதாவது ஃபெர்மெண்டேஷன் நடக்குதா? அது உப்பால் சாரம் ஏற்கப்படுகிறது. ஊறுகாய் உப்பால் சாரம் ஏற்கப்படுகிறது ஊறுகாய். இது தயிர் வந்து பாக்டீரியா, குட் பாக்டீரியாவால் அது சாரம் ஏற்கப்படுகிறது. இதை ஸ்டாப் பண்ணிட்டாரு, அதை அக்செப்ட் பண்ணுறாரு. கொஞ்சம் புரிஞ்சுங்க, ஊறுகாயில் எந்த இன்ஃபெக்ஷனும் வளராது. நான் ஊறுகாய் சாப்பிட்டேன் சளி பிடிச்சிச்சின்னு ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியாது. ஆனால் தயிர் சாப்பிட்டேன் நான் சளி பிடிச்சிச்சின்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த புளிப்பில் எல்லா ஆர்கனிசம், வண்டர்ஃபுல் மீடியம் ஃபார் எனி பாக்டீரியா. தயிரில் எந்த கிருமியை நீங்கள் தூக்கி போட்டிங்கன்னா கூட சூப்பராக வளரும். ஊறுகாயில் வளராது, உப்பில் வளராது. ஹார்ம் காசிங் பாக்டீரியா, உயிர் எடுக்கிற எந்த ஆர்கனிசமும் அதில் வளராது. எனக்கு தெரில, ஆண்டவர் நமக்கு நிறைய மெடிக்கல் சேஃப்டி, ஃபுட் சேஃப்டி, வயிறுக்கு, டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு, குட் பாக்டீரியாஸ்க்கு சொல்லி கொடுத்துட்டு போனாரா என்னன்னு எனக்கு தெரில. ஹீ இஸ் கன்சிடரிங் திஸ் ஆஸ் அன் ஆஃபரிங். என் டேபிள் மேலே எப்படி தான் இருக்கணும். என் டேபிள் மேலே தான் நீ தகனிச்சிட்ட பிறகு நம்ம டேபிள் ஒன்று வச்சு நம்ம சாப்பிடுவோம். ஆண்டருடைய டேபிள் தான் அந்த தகன மேடை. அங்கே வச்சு தகனிச்சிரு, அங்கே எரிச்சிரு. அந்த ஸ்மெல்லை நான் அங்கேருந்து முகர்ந்துக்கிறேன். எனக்கு தெரியல. இப்போ ஒரு இடத்துல குக் பண்ணுறாங்கன்னா நம்ம கொஞ்சம் தூரம் நின்று கூட அப்படின்னு இழுத்தோம்னா மூக்குக்கு வரும் அந்த ஸ்மெல்லு.
நம்ம ஆண்டவர் பரலோகத்திலேருந்து இதை எடுப்பாரான்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. தேங்க் காட் இன்றைக்கி அந்த டெக்னாலஜிலாம் ஆண்டவர் படைக்கலை. எல்லாம் எல்லா சர்ச்சுக்கு வெளியில் வரும்போதும் இந்த வாசனைக்கு தான் இருந்திருக்கும். மாவு எரிக்கிற வாசனை, எண்ணெய் எரிக்கிற வாசனை. இன்றைக்கி ஸ்தோத்திர பலி தான், உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலி. நம்மளை ஸ்தோத்திர பலி சார். அதனால் எந்த சர்ச்சுக்கு வெளியில் வந்தாலும் ஜனங்க ஸ்தோத்திர பலி இருக்குது. நம்மளும் ஊழியம் செய்கிற இடத்துலாம் சின்ன குழந்தை நான் கூட 100 ஸ்தோத்திர பலி போடுது. ஸ்தோத்திர பலி இருக்கிற என்னை மைமைப்படுத்துகிறான். ஓகே, 14th verse வந்திருக்கும். முதற் பலன்களை போஜன பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதை உன் முதற் பலன்களின் போஜன பலியாக கொண்டு வர கடவாய். 14th verse திரும்பி நம்ம படிக்கணும். 14th verse பாருங்க. முதற் பலன்களை போஜன பலியாக நீ கர்த்தருக்கு செலுத்த வந்தால். சரி ஆண்டவரே, எத்தனை வந்துட்டேன் ஆண்டவரே, அண்ணா எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நான் ஒரு பார்லி எடுத்துகிட்டு வந்தேன்னு வச்சுங்க. இஃப் யூ பிரிங், இதை போஜன பலியாக எடுத்துகிட்டு வந்திருக்க, பார்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு வச்சுப்போம். நீ கர்த்தருக்கு செலுத்த வந்தால் நிறைந்த பச்சையான கதிர்களை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து. பச்சையாக இருக்கணும். அப்போனா அதை நம்ம சாப்பிட முடியாது. புரிஞ்சுங்க. பச்சையாக இருக்கணும்னா எப்படி நம்ம சாப்பிட முடியும்? நெல் அது ஃபுல்லாக காஞ்சி மஞ்சள் கலர் பழுப்பு கலரில் ஆன பிறகு தான் நம்ம சாப்பிட்ற ஸ்டேஜுக்கு வரும். பச்சை ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம அதை சாப்பிட முடியாது. அந்த தோல் எல்லாம் ஒன்றா ஒட்டியிருக்கும். அதை சொல்கிறார். அதை எடுத்துகிட்டு வந்தால் அதை நெருப்பிலே வாட்டி உதிர்த்து அதை உன் முதற் பலனின் போஜன பலியாக கொண்டு வருவாயாக. அப்போ என்ன பண்ணு, அதை சூடு காட்டி அதை பேக் பண்ணு. ஸோ நம்ம அந்த பேபி கார்ன்லாம் சொல்கிறோமா, அப்படி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா முத்தி அந்த கார்ன் வளர்ந்து வந்துச்சுன்னா அது கொட்டிடும். அதை எடுத்து வச்சு சோள மாவு அரைக்க யூஸ் பண்ணிப்பாங்க. பேபி கார்ன் போல் அதை எடுத்து சுடு. நம்ம பேபி கார்ன்லாம் சுட்டு தான் தருவாங்க. அதுபோல் அதின்மேல் எண்ணெய் வார்த்து அதின்மேல் தூப வர்க்கத்தை போடுவாயாக. இது ஒரு போஜன பலி. அப்போ ஒரு பேபி கார்ன் எடுத்துகிட்டு வரும், அதை நல்லா வாட்டுறோம். அதை தீனால் வாட்டி எண்ணெய் ஊற்றி தூப வர்க்கத்தை போட்டு அதில் ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வரணும், அதில் ஒரு அரோமா வேணும். பின்பு உதிர்ந்த தானியத்திலும் எண்ணெயிலும் எடுத்து ஞாபகக்குறியான பங்கை அதன் தூப வர்க்கம் எல்லாவற்றோடு கூட தகனிக்க கடவன். இது கர்த்தருக்கு இடும் தகன பலி. ஸோ போஜன பலி பற்றி பேசிட்டு லாஸ்டில் தகன பலி என்பதாக முடிக்கிறார். ஸோ இது ஃபுல்லாகவே, இந்த ப்ரொசீஜர் ஃபுல்லாகவே ஆஃபரிங் மேட் ஆஃப் ஃபயர். ஃபயர் 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 எரிச்சிது. திருச்சபையே, what can fire do? You know, it will consume everything. It would consume everything. நெருப்பால் கன்சியூம் பண்ண முடியாதது ஒன்றுமே கிடையாது. எலியா தீர்க்கதரிசி தெரியுமா, கர்மேல் மலை மேலே நின்று அந்த 430 சில்லற தீர்க்கதரிசி பாகால் தீர்க்கதரிசிகளோடு கூட நின்று 12 குடம் நிறைய தண்ணி கொண்டு வந்து ஊற்றி எல்லாம் பண்ணும்போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த தண்ணீரை நக்கி போட்டதுன்னு சொன்னது. Fire can consume anything. Fire can consume our offering and put it in a place where nothing will remain. இப்போ தானே காணிக்கத்துன்னு வந்தேன், காணாமல் போச்சு. பட் heaven has accepted it. பரலோகம் இதை ஏற்றுக்கொண்டது. It's a procedure. There are some procedures in the kingdom of God. We need to surrender to Holy Spirit until we are consumed fully. ஸ்மித் விகில்ஸ்வர்த் ஐயா சொல்லும்போது சொல்லுவார், கன்சியூம் த வேர்ட் ஆஃப் காட் அன்டில் இட் கன்சியூம்ஸ் யூ. கர்த்தருடைய வார்த்தையை நீ உட்கொண்டுக்கினே ஒரு நாள் அது உன்னை உட்கொள்ளும் என்று. வாட் இஸ் Leviticus chapter 2 talking with us? We have covenant with God. What covenant? God will take us completely. இன்னும் சரியான வேர்டில் சொல்லணும்னா, He can consume us completely. He can use us completely. Consume meaning to say, நம்ம அவர் கொன்றுவார்னு நான் சொல்ல. He wants us fully. லேவன் நின்று கொண்டிருக்கிறான். அவன் கையில் வந்த காணிக்கையை நெருப்பில் போடுறான். அது எரிச்சிருச்சு, கம்முன்னு நிற்கிறான். கர்த்தர் அதை இந்த ஸ்வீட் ஃப்ரேக்ரன்ஸை கர்த்தர் முகருகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. லாஸ்ட் வேர்ஸ், இது கர்த்தர்கிடும் தகன பலினா burnt offering. There is nothing remaining there. ஆஷஸ் கூட வராது. இந்த பச்சையாக இருக்கிறது எரிச்சி ஆஷ் கூட வராது. எவ்ரிதிங் கான். இந்த காளையை விளையாட்டு கடாலாம் பண்ணும்போது சாம்பல் வரும் சொல்லுவாங்க, அதை எடுத்து போய் வெளியில் கொட்டணும்னு சொல்லுவாங்க. இதில் ஆஷ் கூட கிடையாது. எவ்ரிதிங் இஸ் கம்ப்ளீட்லி burnt. Nothing remains there. The covenant of God is saying something.
we are nothing, everything is God. எல்லாமே கர்த்தர் தான். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவை இந்த வேலையில் என்னை அர்ப்பணிக்கிறேன். நம்ம அப்படியே எழுந்து நிற்போம். நம்மை கர்த்தருக்கு என்ன அர்ப்பணிப்போம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச வல்லவராக இருக்கிறார். இந்த லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்தின் வாயிலாக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். 2ஆம் அதிகாரத்தின் வாயிலாக கர்த்தர் இந்த போஜன பலியை பற்றி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். போஜன பலியை பற்றி எப்படினாலும் நீ ப்ரெசன்ட் பண்ணலான்னு சொல்லி கொண்டு வந்த தேவன் கடைசியில் தகன பலியை பற்றி பேசி மோசைகளை முடிக்கிறார். லெட் அஸ் சரண்டர் ourselves இருக்கிறார். கர்த்தரை அப்படியே ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்போமா? என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய் பாடலை பியானவர் எழுந்திருந்து கூட சேர்ந்து பாடி தேவனை நாமத்தை மகிமைப்படுத்தலாம். என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்து. என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும். குயவன் நீ களிமண் நானும் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ களிமண் நானும் சித்தம் நிறைவேற்றுமே. என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்து. என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்து. தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. தவறிய பாத்திரம் நான், தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. குயவன் நீ களிமண் நானும் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ களிமண் நானும் சித்தம் நிறைவேற்றுமே. என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும். என்னையும் பயன்படுத்தும். கண்ணில் முடிச்சு ஜெபிக்கலாம். அப்பா, எங்களை இந்த காலை வேளையிலப்பா லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்தை நீர் எங்களுக்கு ஆண்டவரே படிக்க செய்த கிருபைக்கா தவிக்க நன்றி செலுத்துகிறோம். இதுவரை எங்களோடு பேசின தேவன் இனியும் எங்களை மறைத்து பேசுங்க அப்பா. நாங்களல்ல உன் நாம மகிமைப்பட உதவி செய்யுங்க, பெரிய காலம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் சொன்னால பிதாவே, ஆமென். லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒருவன் போஜன பலி ஆகிய காணிக்கையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டுமானால் அவன் காணிக்கை மெல்லிய மாவாய் இருப்பதாக அவன் அதன் மேல் எண்ணெயை வார்த்து அதன் மேல் தூபவர்க்கம் போட்டு. ஆமென். அதாவது இந்த மெல்லிய மாவு ஃபைன் ஃப்ளார் என்றது ஆங்கிலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஃபைன் ஃப்ளார்னா ரொம்ப சுத்தப்படுத்தப்பட்ட மாவு, ரொம்ப அரைத்து நல்ல பதப்படுத்தப்பட்ட ஒரு மாவு. ஆமென். நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஒரு சில நேரத்தில் அது சரியாக அரைக்கலைன்னா நம்மளால் சரியாக சாப்பிட முடியாது. ஆமென்.
அது தொண்டையில் ஏதாவது கொஞ்சம் அந்த டிஸ்டர்பன்ஸ் உண்டாகும். அதை அரைக்கும் போது நல்லா ஃபைனாக கரெக்டாக அரைச்சாதான் அது உபயோகமே. அதுபோல் கர்த்தருக்கும் படைக்க வேண்டும் பலிகளும் ஆண்டவர் தான் சொல்லப்பா, நீ எனக்காக படைக்க வேண்டியது ஃபைன் ஃப்ளோர், மெல்லிய மாவுன்னு ரொம்ப அரைத்து நல்லா பிரத்யேகமாக இருக்கப்பட்ட மாவு தான் நீ ஆண்டவருக்காக நீ படைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இதுலேருந்து ஆண்டவர் இன்றைக்கு நிறைய காணிக்கைகள் குறித்து பார்த்தோம். நேற்று ஒரு காணிக்கையில் பலிகள் தவறு செஞ்சால் ஆண்டவர் கொடுக்க. ஆனால் இன்னைக்கு காணப்பட்ட பலிகள் எல்லாமே ஒரு தேங்க்ஸ் கிவிங். ஆண்டவரே, நான் சாப்பிட இத்தனை விளைச்சல்களை நீங்கள் விளைய செய்தீங்களே, நன்றி அப்பா. என் சாப்பிட 3 வேளை எனக்கு ஆகாரம் கொடுக்குறீங்களே, அதுக்காக நன்றி அப்பா. இத்தனை விளைச்சல்களை நீங்கள் விளைய செய்தீங்களே, நன்றி அப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு தேங்க்ஸ் கிவிங் கொடுக்குற காணிக்குது. ஆமென். அப்போ இதுலேருந்து ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம்னா, நம்மளுக்கு ஆண்டவர் அநேக திறமைகள் அநேக தாளந்துகளை கொடுத்துக்கிறார். ஆமென். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, பிரதர் சிஸ்டர் இந்த வேலையை நீங்கள் சூப்பராக செய்கிறீங்க, இந்த வேலை உங்களுக்கு கொடுத்தா எனக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிடுறீங்களா. ஆமென். அது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு விசேஷத்தை கிருபைகளாக இருக்கலாம். ஆனால் அதை கொண்டு நாம் கர்த்தருக்கு எதையை திரும்ப செலுத்த போகிறோம். ஆமென். நமக்கு இருக்கிற சரீர பலமாக இருக்கலாம், இல்லை நமக்கு இருக்கிற நேரமாக இருக்கலாம், இல்லை நமக்கு இருக்கிற ஞானமாக இருக்கலாம், தாளந்தாக இருக்கலாம். அதை நாம் கர்த்தருக்கு என்ன கொடுக்கிறோம் என்று தான் இன்றைய பலிகளை கொடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இன்றைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம்மா, கண்ணில் மூடி. ஆண்டவர் வருகிற நாள் 2ஆம் வருகையில் நம்மிடத்துல கேட்டா என்ன கேட்பார்? மகனே என்னப்பா இந்த உலகத்தில் சாதிச்சேன்னு கேட்பார். இல்லை மகனே, நான் உனக்கு இத்தனை தாழ்ந்து கொடுத்தேனே, மகனே நான் உனக்கு இத்தனை கிருபைகளை உனக்கு கொடுத்தேனே, அதை வைத்து என்னுடைய ராஜ்யத்துக்கு நீ எதையாவது உபயோகப்படுத்தினாயா? இதை என்னுடைய ஊழியத்துக்காக நீ இதை உபயோகப்படுத்தினாயா தான் என்று கர்த்தர் கேட்க போகிறார். மகனே, உனக்கு நான் இத்தனை மணி நேரங்கள் கொடுத்தேனேப்பா, மகளே நான் உனக்கு இத்தனை கிருபைகளை கொடுத்தேனே, அதை எனக்கென்று எதை நீ திரும்ப தரப்போகிறான்னு தான் ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்பார். இன்னைக்கு ஒரு விஷயம் நம்மளே ஊய்த்து ஆராய்ந்த, ஆண்டவரே அப்பா சாரிப்பா, நீங்கள் அநேக கிருபைகளை கொடுத்தீங்க, அநேக தயவு கொடுத்துறீங்கப்பா, ஆனால் திரும்ப செலுத்துறதுக்கு நாங்கள் ஒரு சில நேரத்தில் தவறிடுறோம் தகப்பனப்பா. அதோட எங்கள் ஞானமாக இருக்கலாம், எங்களோட பேச்சாக இருக்கலாம், எங்கள் சரீர உழைப்பாக இருக்கலாம். ஆண்டவரே அப்பா, இது எங்களுடைய நேரமாக இருக்கலாம். நீங்கள் தர அந்த 24 மணி நேரத்தை எவ்வளோ நேரம் உங்களுக்கு தரேன்னு தெரியலப்பா. ஆண்டவரே, நீங்கள் தர எங்களை 3 வேளையும் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கீங்க, அது உமக்காக என்ன நாங்கள் திரும்ப செய்ய போகிறோன்னு தெரியலையப்பா. இன்னைக்கு கர்த்தர் இடத்துல ஒரு சில காரியங்கள் ஒரு சில நபர்கள் ஆண்டவர் பேசி கொண்டு இருப்போம். மகனே மகளே, இதை நீ எனக்கு திரும்ப அர்ப்பணிக்க மாட்டாயா? மகனே மகளே, இந்த காரியத்தை நீ எனக்காக ஊழியத்துக்காக உபயோக மாட்டாயா என்று கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்படியே நம்மளை விட்டு கொடுத்து ஆண்டவரத்தில் அப்படியே சப்பா என்னை தருகிறேன்னு சொல்லமா, தருகிறப்பா, சாரிப்பா, நீர் கொடுத்த இந்த வாழ்வாப்பா, நீர் கொடுத்த இந்த கிருபைப்பா, ப்ளீஸ் அதை நான் உமக்கே அர்ப்பணிக்கிறப்பா. எங்க தாளந்துகளை உமக்கெல்லாம் அர்ப்பணிக்கிறப்பா. ஆண்டவர், எங்க நேரங்களை உமக்காக இன்னும் நாங்கள் செயல்படுத்துறப்பா. எப்பா எங்க சரீர உழைப்பு இன்னும் உமக்காக நாங்கள் செலுத்துறோம்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு அப்படியே நம்ம ஒப்படைக்கலாமா? இது நமக்கு ஆண்டவருக்கு இடைப்பட்ட நேரம். ஒரு சில பேர் ஆண்டவர் பேசிக்கொண்டு எந்த காரியங்களை ஆண்டவர் திரும்ப கேட்கிறார். மகளே, இந்த காரியத்தை உனக்கு கொடுத்தேனே, இது எனக்காக ஆடி கொடுத்தாயா? மகளே, இதை உனக்கு செய்தேனே, இது எனக்கென்று எதை செய்தா என்று ஆண்டவர் கேட்கும். நான் திரும்ப ஆண்டவர் என்று சொல்ல போகிறோம். குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கி என்னை கருவியாய் பயன்படுத்து. குறைவுள்ள பாத்திரம் நான், குறைவுகள் நீக்கி என்னன் கருவியாய் பயன். எல்லாம் வலது கருத்தை மேல ஊத்து சொல்ல. குயவன் நீ தகப்பனே, குயவன் நீ, களிமண் நானும் சித்தம் நிறைவேற்று அப்பா. எங்களை கொண்டு சித்தம் அப்பா. குயவன் நீரப்பா, களிமண் சித்தம் நிறைவேற்றுமே. சொல்லம்மா, என்னையும் கையில், என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும்.
என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும். நாம் ஒரு விசுவாச செயல் செய்ய போறோம். அன்னைக்கு நம்ம அநேக பலிகளை கொடுத்தாங்க. இன்னைக்கு வேற எந்த பலியில் ஆண்டவர் நம்மை தான் பலியாக கேட்கிறார். மகளே நீதான் எனக்கு வேண்டும், மகனே நீதான் எனக்கு வேண்டும், நான் உன்னை கொண்டு தானே நான் பயன்படுத்த போகிறேன் கர்த்தர் சொல்கிறார். முடிந்தவர்கள் விசுவாச அறிக்கை அப்படியே முழங்கால் படிட்டு நம்மை அர்ப்பணிக்கலாமா? அப்பா முடிந்தவர்கள் அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறப்பா, அந்த ஊழியத்துக்கு ஆண்டவரே. அப்பா நான் வாழ்வது உங்க கிருபைப்பா ஆண்டவரே. நான் நிற்பதியா பசுத்தத்துல நிக்கலப்பா ஆண்டவரே. இன்னைக்கு நான் நிற்பதியா திறமை இல்லப்பா, எங்களை வாழ வச்சது உங்க கிருபைப்பா ஆண்டவரே. எங்களை நடத்தி வந்தது உங்க கிருபைப்பா ஆண்டவரே. எங்களை உமக்கு நான் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நாங்கள் முழங்கால் பண்ணிட்டு எங்களையே நாங்கள் தருகிறப்பா, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. தகப்பனே எங்க பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ளுங்க, எங்களையே நாங்கள் தருகிறப்பா. என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே என்னப்பா உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. ஆண்டவரப்பா எங்களை நேசிக்கிறவரே அப்பா, தாயின் கர்ப்பத்தில் முதல் எங்களை உருவாக்கினவரே அப்பா. எங்களை எங்களை படைத்தது உங்க நோக்கனா அப்பா. நாங்களை திரும்ப உமக்கே நாங்கள் அர்ப்பணிக்கிறப்பா ஆண்டவரே. இதுவரை நடத்தி வந்த ஒரு கிருபைக்கு ஆண்டவரே ஏதோ ஒரு நோக்கம் உண்டு அப்பா, ஒரு திட்டம் உண்டு அப்பா. அந்த திட்டத்தை எங்களை அர்ப்பணிக்கிறப்பா இயேசுவே. எங்களை உமக்கே நாங்கள் காணிக்கையாக அர்ப்பணிக்கிறப்பா. எங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிக்கிறப்பா. எங்கள் ஆவி ஆத்மா உலகத்துக்கு சொந்தம் அல்ல தகப்பனப்பா. எங்களை படைத்த தேவனே அப்பா, எங்களுக்கு ஜீவன் கொடுக்கிற தேவனே அப்பா. எங்களோட ஆவி ஆத்மா சரீரத்தை உமக்கே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனப்பா. இந்த கால வேளையில அப்பா நீர் ஏற்றுக்கொள்வீராகப்பா. எங்களோட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்வீராகப்பா. எங்களோட பலிகளை ஏற்றுக்கொண்டு உங்க நாம மகிமையை நீர் பயன்படுத்துவீராகப்பா. எங்களுக்கு தகப்பன ஒரு பரிசுத்த பொறுப்பாதத்தை நாங்கள் வைக்கிறோம் தகப்பனே. நீர் மாத்திரம் எங்களை பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வாதம் வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து முன்சா நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் நம்மையே கர்த்தருக்காக அர்ப்பணிச்சிருக்கிறோம். ஆமென். நாம் மெல்லிய மாவையாகிய கர்த்தருக்கான விசேஷத்தை படைக்கும் போது அதுதான் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக கர்த்தர் ஏற்கிறார். ஆமென். நாம் நமக்கு இருக்கிற சிறந்ததை கர்த்தருக்கு கொடுப்போம், சிறப்பானதை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க சிறப்பான. ஆமென். ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பன்னவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.